முருங்கைக்கீரை வாங்குனீங்கன்னா, ஒரு வாட்டி இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. வரமிளகா ஒரு 4 போல பூண்டு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வேர்க்கடலைய கொரகொரப்பா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு, சுத்தம் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரைய இதில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ ஒரு 2 வாட்டி போல கிண்டி விட்டாலே போதும். நல்லா சுருண்டு வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கணும். தண்ணிலாம் எதுவுமே சேர்த்துக்க தேவையில்ல. இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்துரும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல இருக்கட்டும். நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா சுண்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ மீதி உள்ளதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா போதும். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி முருங்கைக்கீரை பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.